இவ்விதமாய் காணப்படுறவைகள் தோன்றப்படுறவைகளால் உண்டாக்கப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம் என்று எபிரேயரின் புஸ்தகம் 11:3 வாசிக்கலாம். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்ன என்றால், இல்லாத ஒன்றில் இருந்து எந்த ஒரு பொருளும் தானாக உருவாவது இல்லை. உருவாக்குவதற்கு ஒரு சிருஷ்டிகர் இருந்தால் மாத்திரமே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பொருட்களும் உருவாயிருக்க முடியும். எனவே இந்த அண்ட சராசரங்கள் என்று சொல்லப்படுகிற அனைத்தையும் உருவாக்கினவர் தேவனாகிய கர்த்தர் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். இதுதான் சத்தியம். இதை கேட்டுக்கொண்டிருந்த வாலிப தம்பி தங்கச்சி, இதுவரைக்கும் தானாகவே உலகம் உருவானது என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருந்தால் அதை விட்டுவிட்டு வேதவசனம் சொல்கிற வார்த்தை நீங்கள் விசுவாசியுங்கள். உண்டாக்கப்பட்டது ஒன்றும் அவராலே அன்று உண்டாக்கப்படவில்லை என்பது சத்தியம். உங்களுடைய விசுவாசம் இன்னும் தேவனுக்குள்ளாக வர்த்திக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. தொடர்ந்து தேவனுக்காக உங்களை இயன்றதை செய்ய துடிப்புள்ளவர்களாக எழும்புங்கள். தேவன் சீக்கிரமாக வரப்போகிறார்.